ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து நீங்க ஹஸ்பண்டா ஒய்ஃபா அப்படின்னு கேட்கிற ரைட்ஸ் இருக்கான்னு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடையாது. ஆனா பொது இடத்துல உங்களோட நேமும் உங்களோட ஐடென்டி ப்ரூஃபும் கேட்கறதுக்கான முழு உரிமை போலீஸ்க்கு இருக்கு. அதை நீங்க கொடுக்க மறுக்கிறீங்கன்னும் போது உங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் வந்து போலீஸ்க்கு உரிமை இருக்கு. பீச்லயும் சரி பார்க்லயும் சரி க்ளோசிங் டைம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த க்ளோசிங் டைம்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளை வந்து வெளியில போக சொல்லுவாங்க. சப்போஸ் நம்மள அந்த மாதிரி போக சொல்லும் போது பணிவா தான் வந்து சொல்லணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி நீங்க ஹஸ்பண்டா ஒய்ஃபா இருட்டுக்குள்ள என்ன பண்றீங்கன்ற வார்த்தை அவங்க வந்து கேட்க கூடாது. மீறி நம்ம கேட்கறாங்கன்னா இதுக்கு நம்ம லீகல் ஆக்ஷன் கூட எடுத்துக்கலாம். சோ நீங்க வந்து சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் கிட்ட இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி என்ன வல்கரான பேச்சு கேட்கறாங்கன்னு சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சோ அவங்க அதுக்கான லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ பீச்லயும் சரி பார்க்லயும் சரி மற்றும் பொது இடத்துல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அஃபென்ஸ் அதிகமா நடக்குது. சோ அதை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக மட்டும் தான் காவல்துறை வந்து உங்களோட ஐடென்டி ப்ரூஃப் உங்களோட நேம் வந்து கேட்கறாங்க. மற்றபடி வேற எந்த ஒரு ஆக்ஷனும் இதுல இருந்து எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பீச்ல பார்க்ல பொது இடத்துல எல்லாத்துலயுமே வந்து கிரைம் நடக்கதான் செய்யுது. சோ இந்த மாதிரி கிரைம் நடக்கிறத வச்சு இன்னசென்ட் பீப்புள் எல்லாருமே வந்து இவங்க கேட்கும் போது அவங்களுக்கு ஒரு அரஸ்மெண்டா தான் இருக்கும். சோ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்க மறந்துடாதீங்க. நன்றி.